கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. தேவ ஆலோசனைக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் வாழுகிற அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு காதுக்கு இனிமையானவைகளை, தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருகிற உலக பிரகாரமான அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 17:11வது வசனம். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். கலகத்தை தேடுகிறவன், கலகத்தை உண்டாக்குகிறவன். இன்றைய தேவாலோசனை தலைப்பு கலகம் உண்டாக்குகிறவர்களின் முடிவு. கலகம் உண்டாக்குறவர்களின் முடிவு அப்படின்னா, சிலர் கலகத்தை உண்டு பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய குணம் அப்படியா இருக்கும். குறிப்பாக ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, அதில் யாராவது ஒரு நபர் குழப்பத்தை உண்டாக்குகிற, கலகத்தை உண்டாக்குகிற நபராக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை பெரிதாக்கி, அல்லது ஒரு காரியத்தில் வாக்குவாதம் பண்ணி, அல்லது ஒரு காரியத்தில் சண்டை போட்டு, அல்லது ஒரு காரியத்தில் முற்கோபப்பட்டு, ஒரு காரியத்தில் விட்டு கொடுக்காம, அந்த ஆள் நிமித்தம் அந்த வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பமாக்கி கலகம் உண்டாகுவதற்கு ஒரு நபர் காரணமாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் சிலர் பேசுகிறத இங்கே கேட்க முடியும். எனக்கு ஒரு மகன் இருக்கான், அல்லது எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனால் வீட்டில் சமாதானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான், காசு வேணும்னா உடனே பிடிவாதமாக கேட்குறான், காசு கொடுக்கணுன்னா சில நேரத்தில் பொருட்கள் அடித்து உடைக்கிறான், சில நேரத்தில் நான் மரித்து போயிடுவேன்னு மிரட்டுறான், சில நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறான், சில நேரத்தில் சாப்பாடை தூக்கி வீசுகிறான். இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. இப்படி குழப்பத்தை உண்டாக்குகிற, கலகத்தை உண்டாக்குறவங்க சில வீட்டில் சில குடும்பத்தில் இருப்பாங்க. ஒன்றில் குடும்ப தலைவராக இருக்கும், அல்லது குடும்ப தலைவியாக இருக்கும், அல்லது பிள்ளைகளில் ஏதாவது ஒரு நபர் இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னும் ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது, நம்முடைய ஊரில், நம்முடைய தேசத்தில் குடும்ப உறவுகள் என்று வரும்போது, ஒரு தகப்பன், தாய், பிள்ளைகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, மாமி, மாமா, இப்படி ஒரு பெரிய ஒரு உறவு, ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே குடும்பம் இருக்கும். திருமணம் முடிந்தாச்சுன்னா கணவனுடைய குடும்பம், மனைவியுடைய குடும்பம், அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, கணவனுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி காத்து கொண்டு போனேன்னா நிறைய காரியங்கள் உண்டு. இப்படி கூட்டு குடும்பமாக அந்த குடும்ப உறவுக்குள்ளே இருக்க வேண்டிய இடத்துல யாராவது ஒரு நபர், 2 நபர் எல்லா காரியத்துக்கும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தாலும் அவங்க எங்களை அழைக்கலை, சரியாக கூப்பிடலை, போகும்போது கவனிக்கலை அப்படின்னு பேசி அவங்க ஒரு கூட்டத்தை ஃபோனில் பேசி சேர்த்து பிரச்சனை பண்ணுவாங்க.
இப்படி ஏதாவது ஒரு காரியம் அல்லது ஒருவரை குறித்து ஒருவரிடத்தில் குற்றம் சொல்லி குறை சொல்லி அவங்கள குறித்து அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் உண்டாகிற மாதிரி, ஒரு கெட்ட எண்ணம் உண்டாக்குற மாதிரி ஏதாவது காரியத்தை செய்துட்ருப்பாங்க. சிலர் குடும்பத்தில் அதிக பிரசங்கித்தனமாக ஒரு பக்கமாக நீதி இல்லாத இடத்துல நியாயம் இல்லாத இடத்துல நின்று சப்போர்ட் பண்ணி குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குவாங்க. இப்படி கலகத்தை உண்டு பண்ணுறவங்க உண்டு. இப்படியாய் குடும்பங்கள் பிரிந்து போன அனுபவங்கள் உண்டு. அதே போல் வேலை ஸ்தலங்களில் அல்லது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல கலகத்தை உண்டு பண்ணுறவங்க உண்டு. முதலாளிக்கு விரோதமாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது நல்ல வேலை செய்கிறவனை செய்ய விட மாட்டாங்க. அது நல்ல வேலை செய்கிறவனை பற்றி முதலாளிகிட்ட போட்டு விடுவாங்க. ஒருத்தர் நல்ல வேலை செய்தால் அவனை தடுப்பாங்க. இப்படி சில குழப்பத்தை உண்டாக்குவாங்க. சிலர் கலகத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க உண்டு. சில முதலாளிமார்கள் சொல்வதை நான் பார்த்துருக்குறேன். சில வேலைக்காரங்க சொல்வதை பார்த்துருக்குறேன். சில முதலாளிமார்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் நல்லா வேலை பண்ணுறாங்க, ஒழுங்காக இருக்காங்க, ஒரு நபர் எல்லாத்தையும் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேலைக்காரங்க சொல்லியிருக்காங்க, எப்படின்னா கூட இருக்கிற ஒருத்தன் எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறான், பிரச்சனை பண்ணுறான், எங்களுக்கு விரோதமாக எழும்புறான் அப்படின்லாம் பேசுவாங்க. அதே போல் சபைகளில் எந்த திருச்சபையானாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற, ஆராதிக்கிற, அவருடைய வசனத்தை போதிக்கிற ஸ்தலங்களில் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாதபடி ஒரு சிலர் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்கு, இவங்களுக்கு ஊழியம் கொடுக்கல, ஆள் பார்த்து செய்கிறாங்க, அல்லது இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகலை, அந்த வீட்டுக்கு போனாங்க எங்கள் வீட்டுக்கு வரலை, பணக்காரில் பார்த்து போகிறாங்க ஏழைகள் வீட்டுக்கு போகலை, சபையில் பணக்காரர்களுக்கு சீக்கிரம் ஜெபிக்கிறாங்க ஏழைகளுக்கு ஜெபிக்கலை, இப்படின்னு அவங்களுடைய ஒரு மனநிலையில் இருக்கிறத 4 பேர்கிட்ட அந்த துர்ச்செய்தியை பரப்பி சொல்லி சபையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பாங்க. கலக்கத்தை உண்டாக்குவாங்க, ஒரு கலகம் உண்டாக்குவாங்க, ஒரு பிரிவினை உண்டாக்குவாங்க. இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த நீதிமொழிகள் 17:11 துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். குரூர தூதன்னா கொடுமையான தூதன், தீமை செய்கிற தூதன், அழிவை உண்டாக்குகிற தூதன். எகிப்திலே ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புகிறார். எகிப்தியர்களுடைய ஆடு மாடுகளுடைய தலைச்சன் பிள்ளைகளையும் எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளையும் அடிப்பதற்கு அந்த கொடூர தூதனாகிய வாதைகளை அனுப்பினார். இதுதான் அந்த வாதை தான் கொடூர தூதன், கொடுமையான பிசாசு. இது அனுப்பப்படும். இப்படிப்பட்ட குடும்பங்களிலே அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் சன்னதி வாழ்க்கையில் கொடூர தூதனாகிய பிசாசின் பிடிக்கு சிக்குண்டு அந்த குடும்பங்கள் அழிந்து போகும். ஏன்னா தேவனே அனுப்புகிறார். புரிந்து கொண்டீர்களா? அதனால் இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனையை கேட்குற நீங்கள் ஒரு கலகம் உண்டு பண்ணுகிற ஆளாக இருக்கவே கூடாது. ஒரு சகோதரனாக இருக்கலாம், நீங்கள் சகோதரி இருக்கலாம், ஒரு வாலிப மகளாக இருக்கலாம், வாலிப மகனாக இருக்கலாம், படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ உங்கள் வீட்டிலையோ சபையிலையோ நீங்கள் ஒரு கலக்கத்தை குழப்பத்தை பிரிவினையை
சண்டையை தூண்டி விடுகிறாளா, பிரிவினை உண்டாக்குறாளா? கண்டிப்பாக இருந்துடாதீங்க. அப்படி இருந்தால் அதன் பின் விளைவு தேவன் குரூர தூதனாகிய கொடூரமான காரியங்களை செய்கிற பொல்லாத தூதர்களுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிடுவார். அது நம்முடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கிவிடும். மறந்துடக்கூடாது. இன்றைக்கு அதனால் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, துஷ்டன் கலகத்தை உண்டாக்குகிறான். அவனுக்கு விரோதமாய் குரூரமான கொடுமையான தீமை செய்கிற தூதன் அனுப்பப்படுகிறான். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்ட அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் கலகத்தை, குழப்பத்தை, பிரிவினையை, சண்டை உண்டாக்குறவர்களாய், தூண்டி விடுகளாய் இல்லாமல் ஒரு அமைதியான ஜீவனம் பண்ண, தாழ்மையாக இருக்க, பொறுமையாக இருக்க, அப்படி வாழ நீர் கிருபை தாரும். கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டை போடுகிற பழக்கம், மாறி மாறி கோல் சொல்லுகிற பழக்கம், முந்தி பேசுகிற பழக்கம் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். சாந்த குணத்தையும் அமைதியும் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.